ஸோ இப்போ எல்லாருமே வந்து பட்ஜெட்னு பேசிட்டே இருக்கோம். நான் ஆக்சுவலா ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்க விட்டுறோம். ஏன்னா நானுமே அதை பார்க்க மறந்துட்டேன். பட் இந்த வீடியோக்காக படிக்க தான் ஆக்சுவலா இதை எப்படி அப்ரோச் பண்ணுங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு நாள் வெளில போறேன், அதுக்கான பட்ஜெட் செட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். நான் காலையில எந்திரிச்சு ஒரு லீலா பேலஸ் மாதிரி ஒரு ஹோட்டல்ல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றேன். அது முடிச்சுட்டு என்ன வந்து ஒரு லாம்போகினி பிக் பண்ணுது. அந்த லாம்போகினில ஏறி இன்னொரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போய் இது வரைக்கும் யாருமே சாப்பிடாத உணவெல்லாம் நான் சாப்பிட்றேன். அதுக்கப்புறம் டின்னருக்கு என் கூட உட்காந்து டிஸ்கஸ் பண்றதுக்கு நான் ஷாருக் கானை ஹையர் பண்றேன். இப்படிலாம் நான் கனவு கண்டுட்டே போலாம். ஆனா இதுக்கெல்லாம் என்கிட்ட பட்ஜெட் இருக்கா அப்படின்னா பட்ஜெட் இல்ல. பட்ஜெட் அப்படிங்கிறது ஆக்சுவலா நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படிங்கறது காட்டுறதுக்காக இல்ல, நம்ம கிட்ட இருக்கிற பைசாவை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்னு யோசிக்கணும். சோ அதே மாதிரி இப்ப கவர்மெண்ட் இதெல்லாம் அனௌன்ஸ் பண்றாங்க அப்படின்னா நம்ம எவ்வளவு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க, இல்ல இன்னும் என்னெல்லாம் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட எவ்வளவு காசு இருக்கு, அந்த காசுல எவ்வளவு எஃபிஷியன்ட்டா பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னு நான் நினைக்கிறேன். சோ இப்போ நம்ம இன்கமுக்கு போலாம். ஓகே, சோ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து எவ்வளவு சம்பாதிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு வருஷத்துக்கு 4,72,000 கோடி கவர்மெண்ட் சம்பாதிக்கிற ஒவ்வொரு 100 ரூபாயிலுமே 43.3 ரூபாய் வந்து ஓன் டாக்ஸ் ரெவென்யூ அப்படிங்கிறதுல வருது. ஸோ பேசிக்கலி நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போனாலோ இல்லை என்ன பொருள் வாங்கினாலுமே இன்னைக்கு அந்த சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி அப்படின்னு இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன்று சென்ட்ரலுக்கு போயிடும், செகண்ட் ஒன்று வந்து ஸ்டேட்டுக்கு போயிடும். ஸோ இது மாதிரி நம்ம வாங்குற எல்லா பொருள்லையும் ஒரு பர்சன்டேஜ் வந்து நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போயிடும். அது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வருமானம். இது ஒன்று. அடுத்து நம்ம சம்பாதிக்கிற ஒவ்வொரு 100 ரூபாயிலையும் 5 ரூபாய் 3 பைசா வந்து நான் டாக்ஸ் ரெவென்யூவா இவங்களுக்கு உள்ள போகுது. நான் டாக்ஸ் ரெவென்யூனா இந்த ஸ்டாம்ப் டியூட்டி, அப்புறம் கவர்மெண்ட் ஃபைன் கொடுக்கறது, அப்புறம் கவர்மெண்ட் சர்வீஸ் ஏதாவது ப்ரொவைட் பண்ணி அவங்க சம்பாதிக்கிறது. பேசிக்கலி இதுல டாக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட வாங்காம வேற வழியில நம்ம கிட்ட வாங்குற காசு. அடுத்து வந்து ஒரு 11.9 ரூபாய் எங்க இருந்து வருது அப்படின்னா சென்ட்ரல் கிட்ட இருந்து வருது. நான் முதல்ல சொன்னல சிஜிஎஸ்டி, அதுக்கப்புறம் இதை தாண்டி சென்ட்ரலுக்கு நம்ம இன்கம் டாக்ஸ், அது மாதிரி நிறைய டாக்ஸ் சென்ட்ரலுக்கு டைரக்டா போகும். அவங்க ஓவராலா இந்த சென்ட்ரல் பூல்ல இந்த காசெல்லாம் கலெக்ட் பண்ணி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் அதை திருப்பி கொடுப்பாங்க. ஸோ இதையும் தாண்டி ஒரு 6.3 ரூபாய் வந்து டெல்லியில இருந்து ஒவ்வொரு டைமும் கிராண்ட் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு பர்பஸ்க்காக ஸ்பெசிஃபிக்கா இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு காசு வரும். அதுதான் அந்த 6.3 ரூபாய். ஸோ இதே கணக்கு போட்டு பார்த்தோம்னா 66.9 ரூபாய் வருது. அப்போ மிச்சம் இருக்கிற அந்த 33 ரூபாய் 1 பைசா எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சது கவர்மெண்ட் சம்பாதிக்கிற ஒவ்வொரு 100 ரூபாயிலையும் 33.1 ரூபாய் வந்து கடன். இப்போ ஏன் இந்த கடனை நான் மெயினா சொல்றேன் அப்படின்னா இதை பத்தி படிக்க தான் தெரிஞ்சிச்சு. இந்த கடனுக்கும் நமக்கும் ஒரு பெரிய சம்மதம் இருக்கு அப்படிங்கிறது அதை நான் லாஸ்டா சொல்றேன். இப்போ இதை வச்சு நமக்கு வந்து இன்கம் கிளியரா தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ கவர்மெண்ட் சம்பாதிக்கிறது எப்படின்னு கிளியரா புரிஞ்சிருச்சு. இப்போ அதே மாதிரி சம்பாதிக்கிற 100 ரூபாயை எப்படி செலவழிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் ஒரு பிரேக் டவுனோட சொல்றேன். ஸோ செலவு பண்ற ஒவ்வொரு 100 ரூபாயிலையும் 32 ரூபாய் 2 பைசா எதுக்கு போகுது அப்படின்னா சப்சிடிஸ் அண்ட் கிராண்ட். மெயினா இந்த சப்சிடிஸ் அண்ட் கிராண்ட்டுக்குள்ள தான் வந்து அந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்லாம் நம்ம நிறைய கவர்மெண்ட் பண்ணுவாங்க. இது தாண்டி பிசினஸ்க்காக சில கொடுக்குற காசோ மக்களுக்காக கொடுக்குற காசு இது எல்லாமே சப்சிடிஸ் அண்ட் கிராண்ட்டுக்குள்ள தான் வரும். இதுதான் நம்ம செலவு பண்றதுல ஒரு மேஜர் போர்ஷன். இது தாண்டி ஆப்வியஸா கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்குலாம் சம்பளம் தரணும், அதெல்லாம் ஒரு கமிட்டட் எக்ஸ்பென்ஸ் இருக்கும். அது வந்து 17.3 ரூபாய். இது தாண்டி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு 10 ரூபாய் 9 பைசா. பேசிக்கலி நம்ம ஹைவேயோ ஸ்கூலோ நம்ம ஸ்டேட்டோட டெவலப்மெண்ட்காக ஏதாச்சும் இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா அது இது கீழே வரும். அப்புறம் எஸ்பெஷலி பென்ஷன் அண்ட் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ்க்கு 8 ரூபாய் போகுது. கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் எல்லாருக்குமே இது கிடைக்கும். இந்த மொத்த இதுலயுமே நம்ம பார்க்க வேண்டிய 2 முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒன்னு இன்ட்ரெஸ்ட், இன்னொன்னு லோன் ரீபேமெண்ட். ஸோ நம்ம செலவு பண்ற ஒவ்வொரு 100 ரூபாயிலையும் 15 ரூபாய் வந்து இதுக்கு முன்னாடி வாங்கின கடனோட இன்ட்ரெஸ்ட், இது ஒரு 15 ரூபாய். இதை தாண்டி இதுக்கு முன்னாடி வாங்கின கடனோட பிரின்சிபல் அமௌண்ட் 9.9 ரூபாய். ஸோ கிட்டத்தட்ட 25 ரூபாய் வந்து நம்ம ஆல்ரெடி வாங்கின கடன் அடைக்கிறதுக்காகவே போயிருக்கு. ஸோ இவ்வளோத்தையும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா நம்ம கவர்மெண்டோட மொத்த செலவு 100 ரூபாய். ஆனா நம்ம கிட்ட இருக்கிறதே 67 ரூபாய். ஸோ நமக்கு ஆல்ரெடி இருக்கிற செலவை பூர்த்தி செய்யறதுக்கே எக்ஸ்ட்ரா ஒரு 33 ரூபாய் கடன் வாங்கிட்டு இருக்கும். இப்போ ஆல்ரெடி கடன் வாங்கி மொத்தமா இருக்கிற அந்த 100 ரூபாயில நம்ம ஸ்டேட்டுக்காகவோ மக்களுக்காகவோ இன்வெஸ்ட் பண்றதை யோசிக்கிறதுக்கு முன்னாடியே அதுல இருந்து ஒரு 25 ரூபாய் பழைய கடன் அடைக்க போயிடும். ஸோ இதுதான் நம்ம ஓவரால் தமிழ்நாடுவோட இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ரிப்போர்ட். இப்போ இந்த பட்ஜெட் வச்சு நம்ம புது கவர்மெண்ட் வந்து நிறைய ஸ்கீம் வச்சிருக்காங்க. அந்த ஸ்கீமுக்கு பின்னாடி நிறைய பேர் வச்சிருக்காங்க. அந்த பேருக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்கு. அண்ட் எஸ்பெஷலி இது எல்லாம் தாண்டி நீங்க பொதுமக்களா எப்படி இந்த ஸ்கீம் நல்லதா கெட்டதா அப்படிங்கறத கண்டுபிடிக்கணுங்கிறது தான் மெயினா நான் சொல்லணும்னு நினைச்சேன். ஸோ ஃபர்ஸ்டா எங்கெங்கெல்லாம் காசு இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க, அதுக்கு அது எவ்வளவு கோடி இருக்கு, அதோட டீடைல்ஸ் என்ன அப்படிங்கறதெல்லாம் நான் இங்க லிஸ்ட் பண்றேன். இல்ல அதை பத்தி நிறைய பேர் யூடியூப் வீடியோவும் போட்டிருக்காங்க, நீங்க அதை போய் பாருங்க. நான் மெயினா என்ன பேசணும்னு நினைச்சேன் அப்படின்னா அந்த ஸ்கீம்ஸை தாண்டி அதுக்கு பின்னாடி என்ன மாதிரி சைக்காலஜி இருக்கு அப்படிங்கறத நான் பேசணும்னு நினைச்சேன். ஃபர்ஸ்ட் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு தமிழ்நாட்டுல இந்தியாவே வந்து ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரு கண்ட்ரின்னு வச்சுக்கலாமே. ஏன்னா வெளிநாட்டுல இருந்து கஷ்டப்பட்டு வேலை பார்த்து அவங்க ஃபேமிலிக்காக இந்தியாவுக்கு அனுப்புற இந்த காசு ரெமிட்டன்ஸ் சொல்லுவாங்க. இந்தியாவுக்கு ரெமிட்டன்ஸ் காசு வர மாதிரி எந்த கண்ட்ரிக்குமே போன வருஷம்லாம் வரவே இல்லை. இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் நம்ம எல்லாருமே வந்து அந்த ஃபேமிலி அப்படிங்கிறது நம்ம கல்ச்சர்லயே இருக்கிற ஒரு
விஷயம். ஆனா என்னன்னா இந்த பாலிடிக்ஸ்ல இது வந்து ரொம்ப ஒரு டிஃபரெண்டான ரோல் பிளே பண்ணுது. இப்போ தமிழ்நாடு பாலிடிக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹிஸ்டரியில பார்க்கும்போது நம்மளோட லீடர்ஸ் எல்லாமே பார்த்தோம்னா ஈவே ராமசாமியை நம்ம தந்தை பெரியார் அப்படின்னு சொல்லி அட்ரஸ் பண்றோம். அப்புறம் அண்ணாதுரையை வந்து அண்ணா அப்படின்னு சொல்லி அட்ரஸ் பண்றோம். அதே மாதிரி நம்ம எக்ஸிஎம் ஜெயலலிதா மேம்லாம் இன்னொரு ஒரு ஸ்டெப் முன்னாடியே போய் அவங்கள அம்மா அப்படின்னு நம்ம கூப்பிடுறதை தாண்டி அம்மா உணவகம், அம்மா உப்பு, அம்மா பேபி கேர் கிட்னு கவர்மெண்டோட சர்வீஸ்க்கே அம்மா அப்படிங்கிற ஒரு டேக் அட்டாச் ஆகிறது. இப்போ இந்த விஷயங்களை நல்லா நோட்டீஸ் பண்ணி பார்த்தோம்னாலே தந்தை, அண்ணா, அம்மா இப்படிங்கிறதெல்லாம் வெறும் ஒரு பர்சனை ரெப்ரசென்ட் பண்ணி காட்டுற ஒரு விஷயத்தை தாண்டி இதெல்லாமே நமக்கு வந்து ரொம்ப ஒரு கனெக்டடான ஒரு விஷயங்கள். இதை ஒரு பிராண்டா மாறும்போது நமக்கு அவங்க மேல பயங்கரமான நம்பிக்கை வரும். இப்போ வெறும் கவர்மெண்ட் உணவகம் அப்படின்னு சொல்றதை தாண்டி அம்மா உணவகம் அப்படின்னு நம்ம கிட்ட கொடுக்கும்போது நம்ம அதோட குவாலிட்டி எப்படி இருக்கு இது மாதிரிலாம் நம்ம நிறைய யோசிக்காம அம்மா அப்படிங்கிற பேர் இருக்கு, அவங்க மேல நமக்கு இருக்கிற நம்பிக்கை இங்க அப்படியே அப்ளை ஆகும். ஸோ அப்படிதான் யூஸ்வலாவே நம்மளோட பிரெயின் வந்து யோசிக்கும். கரெக்டா? இப்போ இந்த சைக்காலஜி நமக்கு புரிஞ்சிருச்சுல. இப்போ அதே மாதிரி ஒரு பேட்டர்னை எடுத்து இந்த கவர்மெண்ட் வந்து இன்னொரு லெவலுக்கு தூக்கி வச்சுட்டாங்க. ஸோ இப்போ கரண்ட் சிஎம் எப்படி பொசிஷன் பண்ணிக்கிறாரு அப்படின்னா பசங்களுக்குலாம் தாய்மாமன், பெண்களுக்குலாம் அண்ணன், ரசிகர்களுக்கு நண்பன் அப்படின்னு ஒரே ஒரு ஆள் ஒரு ரிலேஷன்ஷிப் கேட்டகரியில ஃபிட் ஆகாம ஒவ்வொரு செட் ஆஃப் மக்களுக்கும் வேற வேற விதமான ஒரு சொந்தமா இப்போ ஜாயின் ஆகுறாரு. சோ இப்படி ஒரு விஷயம் உருவானதுனால இவங்க கொடுக்கிற ஸ்கீமோட பேர்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பிறக்கிற குழந்தைகளுக்குலாம் ஒரு தங்க மோதிரம் வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறது ஒரு ஸ்கீம் அப்படின்னா அதுக்கு இவங்க வச்ச பேர் வந்து தாய்மாமன் தங்க மோதிரம் அப்படிங்கிறது. அதே மாதிரி கல்யாணம் ஆக போற பொண்ணுக்கு 8 கிராம் தங்கம் அண்ட் ஒரு சில்க் சாரி அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் இருக்கு அப்படின்னா அதுக்கு இவங்க வச்ச பேர் வந்து அண்ணன் சீர்திட்டம். ஸோ இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளா ஸ்கீமுக்கு பேரை மட்டும் மாத்துறதுனாலே மக்களுக்கு இது மேல பயங்கரமான நம்பிக்கை கிரியேட் ஆகும். அது ரொம்பவே நல்ல விஷயம். ஆனா என்ன ஒரே ஒரு பிரச்சனை அப்படின்னா இந்த பேரை மட்டும் கேட்டு இது ரொம்ப நல்ல ஸ்கீம் அப்படின்னு நம்ம கன்க்ளூஷனுக்கு ஜம்ப் ஆகக்கூடாது. நான் இதெல்லாம் சொல்லும் போது என்னடா இது ஒரு மேட்டர்னு சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி தோணும். ஆனா ஆக்சுவலா இந்த மாதிரி ஒரு ஸ்கீமை இந்த மாதிரி ஒரு பேர் வச்சு சொல்லும் போதே நிறைய மக்களுக்கு அந்த பேரை மட்டும் கேட்டே ஒரு பயங்கரமான நம்பிக்கை வந்துடும். அது சரியா தவறா, அது நமக்கு வேணுமா வேணாமா அப்படிங்கிறது பேரை தாண்டி யோசிக்கிறதே ரொம்ப கஷ்டமா. இன்ஃபேக்ட் இந்த வீடியோக்கே அந்த ஒவ்வொரு பேருக்கு பின்னாடி இருக்க சைக்காலஜிலாம் நாங்கள் படிச்சுட்டு இருக்கும்போது அடுத்து இன்னொருத்தர் வந்து அரசியலுக்கு வந்தார் அப்படின்னா அவர் கண்டிப்பா அவரோட திட்டத்தோட பேரு தங்க மகன் திட்டம்னு ஏதாச்சும் லான்ச் பண்ணுவார் அப்படின்னு ஒரு அசம்ஷன் இருக்கு. அது யாரா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுச்சுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. யாரா வேணாலும் இருக்கலாம் சார். நம்ம இப்போ ஆக்சுவலா கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்றாங்க அப்படின்னா நான் எப்படி அதை அனலைஸ் பண்ணும் அப்படிங்கறத கத்துக்கிட்டேன். ஸோ அதை நான் உங்ககிட்ட நான் சொல்றேன். ஸோ இப்போ வந்து ஒரு ஸ்கீம் எடுத்து அதோட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ் ஸ்டடி பார்க்க போறோம். ஸோ இப்போ ஹிஸ்டரி பார்த்தனாலே 1989ல டிஎம்கே கவர்மெண்ட் வந்து மூவலூர் ராம அமிர்தம் அம்மையார் மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம் அப்படிங்கிற ஒரு மேட்டர் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்கீம்ல பேசிக்கலி கல்யாணம் ஆகிற பெண்களுக்கு பண உதவி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஏடிஎம்கே பீரியட்ல அந்த பணத்தோட சேர்த்து தங்கம் சேர்க்கிறாங்க. இந்த ஸ்கீம் பேரு தாலிக்கு தங்கம். அண்ட் இதுல அந்த பொண்ணு படிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அசிஸ்டன்ஸும் கிடைக்குது. ஆனா அதுக்கப்புறம் கோவிட்லாம் வருது, அந்த ஸ்கீமுமே பெருசா ஆக்டிவா இல்ல. 2022ல தாலிக்கு தங்கம் அப்படிங்கிறதுக்கு பதிலா புதுமை பெண் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி காலேஜ் படிக்கிற பொண்ணுங்களுக்கு மாசம் 1000 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி ஒரு புது ஸ்கீம் கொண்டு வராங்க. இப்போ மறுபடியும் பல வருஷம் கழிச்சு 2026ல அண்ணன் சீர்திட்டம் அப்படின்னு கல்யாணம் ஆக போற பெண்களுக்கு 8 கிராம் தங்கம் அண்ட் ஒரு சில்க் சாரி கொடுக்க போறாங்க. இதுக்கு வந்து 812 கோடி பட்ஜெட் அலோகேட் பண்ணிருக்காங்க. இப்போ நான் உங்ககிட்ட வந்து கிட்டத்தட்ட சிமிலரான ஒரு 4 ஸ்கீமை ஹிஸ்டாரிக்கலா நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இப்போ நான் ஒரு எக்கனாமிஸ்டா இந்த 4 ஸ்கீமுமே எவாலுவேட் பண்றேன் அப்படின்னா இருக்கிறதுல எதுக்கு நிறைய காசு இருக்கு இல்ல வந்து இருக்கிறதுல எது நிறைய பேருக்கு போய் சேர்ந்துருக்கு அப்படிங்கறத வச்சு நான் எவாலுவேட் பண்ண மாட்டேன். இப்போ இந்த கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்கீம் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க அப்படின்னா அது எடுத்த உடனே நான் இவ்வளவு காசு கொடுக்கணும் அப்படின்னு யோசிக்க மாட்டாங்க. ஆக்சுவலா ஆரம்பிக்க வேண்டிய இடம் என்னன்னா மக்களுக்கு எங்க பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனையை எப்படி மாத்துறதுக்கு கண்டிப்பா காசு தான் ஒரே வழியா இல்ல வேற வழிகள்லாம் இருக்குதா? அண்ட் எஸ்பெஷலி இந்த ஒரு ஸ்கீம்னால ஷார்ட் டேர்மா மக்களுக்கு என்ன கிடைக்குது, அதே டைம்ல லாங் டேர்மா நம்ம நாட்டுக்கோ இல்ல நம்ம ஸ்டேட்டுக்கோ என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு புரிதல் வேணும். இப்போ இதே லாஜிக்கை வச்சு நம்ம 1989ல நான் சொன்ன அந்த ஸ்கீமுக்கு போனோம் அப்படின்னா பேசிக்கலி அந்த டைம்ல வந்து கல்யாணம் ஆகிற எல்லா பெண்களுக்கும் காசு தரல. அதுக்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா வந்து அவங்க கண்டிப்பா 10th முடிச்சிருக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்கீம்லயுமே ஒரு ஃப்ரீயா காசு தரதுன்னு மட்டுமே இருக்காது, அதுக்குன்னு ஒரு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா ஆப்வியஸா வீட்டுல அவங்க கிட்ட இருக்கிற பெண் குழந்தைய ஒரு 10th ஆச்சு அட்லீஸ்ட் படிக்க வைப்பாங்க. இது 1989ல. ஸோ அதுக்கப்புறம் அந்த கவர்மெண்ட்டுமே என்ன பண்ணாங்க அப்படின்னா 10th முடிச்சவங்களுக்கு 25,000 தொகையும் டிப்ளமா முடிச்சா 50,000 தொகை அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்கீம்ல ஆட் பண்ணாங்க. ஸோ இப்போ நம்ம மக்கள்லாம் என்ன யோசிப்பாங்கன்னா சரி 10th முடிச்சா இவ்வளோ காசு தான் வருது, அந்த காசுக்காகவே கூட நான் எக்ஸ்ட்ராவா படிக்க வைக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது இன்னுமே லிட்ரஸி ரேட் ஏறும். ஸோ இப்படிதான் அந்த தாலிக்கு தங்கம் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்கீம் போச்சு. அண்ட் இதுக்கப்புறம் தான் நான் சொன்ன அந்த 2022ல புதுமை பெண் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம்ல வந்து
காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் டார்கெட் பண்ணாங்க. அது ஏன்னா அப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோட என்ரோல்மெண்ட் ரேட்டே ஒரு 98% இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் டார்கெட் பண்ணும்போது ஒவ்வொரு மாசமும் படிக்கிற ஒவ்வொரு பொண்ணுக்கும் 1000 ரூபாய் வருது அப்படிங்கிறதுக்காகவே நிறைய பெண்களை வந்து படிக்க வைப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில இந்த ஸ்கீமை வந்து டிசைன் பண்ணாங்க. ஸோ இதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா வெளியே இருந்து பார்க்கறதுக்கு வெறும் ஒரு காசு கிடைக்குது, இல்லை யாருக்காவது போய் தங்கம் சேருது அப்படிங்கிறத தாண்டி ஒவ்வொரு ஸ்கீமுமே நம்ம தமிழ்நாட்டோட எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுது. அண்ட் இது இன்னொரு ஸ்டெப் போய் பார்த்தோம் அப்படின்னா ஷார்ட் டேர்ம்ல, அதாவது குறுகிய காலத்துல அந்த ஸ்கீமை பயன்படுத்துறவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கு. அதே டைம்ல ஒரு லாங் டேர்ம்ல இதை பார்த்தோம் அப்படின்னா அதனால படிச்சு வெளியே வரவங்க ஒரு வேலைக்கு போய் நம்ம நாட்டுக்கோ நம்ம ஸ்டேட்டுக்கோ கான்ட்ரிபியூட் பண்றாங்க. அதனால லாங் டேர்ம்ல அந்த ஸ்டேட்டுக்கே இது ஒரு பலன் அடைக்குது. ஸோ இது மாதிரி தான் ஒரு ஸ்கீம் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த வரிசையில் வந்து அந்த அண்ணன் சீர்திட்டம் அப்படிங்கிற அந்த ஸ்கீமை பார்த்தோம்னா இதுக்கு இப்போ வரைக்கும் ஸ்பெசிஃபிக்காக இந்த எஜுகேஷன் கிரைட்டீரியா அப்படின்னு எதுவுமே சொல்லலை. பட் அப்படி சொல்லாததுனாலே இந்த காசுலாம் வேஸ்ட்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ அந்த சில்க் சாரி கூட எனக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தெரியல. பட் ஆனால் நிறைய குடும்பங்கள் இன்னைக்கு கல்யாணத்துக்கு அப்போ கடன் வாங்குறாங்க. ஸோ அந்த 8 கிராம் தங்கம் எஸ்பெஷலி ரொம்ப கம்மியாக சம்பாதிக்கிற ஒரு குடும்பத்துக்கு ரொம்பவே ஒரு பெரிய சேஃப்டி பெட்டாக ஆப்ரேட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ எக்ஸாக்டாக கேட்க வேண்டிய கேள்வி வந்து இது யூஸ்ஃபுல்லா இல்லையா அப்படிங்கிறது இல்லை. இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல் தான். ஏன்னா ஒரு பணம் ஒருத்தவங்க கிட்ட இருந்து இன்னொருத்தவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னாலே அதில் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு பெனிஃபிஷியரி இருப்பாங்க. ஆனால் நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா இந்த 812 கோடி எந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுது அப்படிங்கிறது ஒன்று. அடுத்து முக்கியமாக என்ன பார்க்கணும் அப்படின்னா இந்த 812 கோடி ரூபாவோட ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட், அதாவது இந்த காசு இன்னொரு இடத்துல ஸ்பெண்ட் ஆகியிருந்தால் இதை விட ஒரு பெட்டரான ரிசல்ட் கொடுத்துருக்குமா, இல்லை இதுதான் ஒரு பெட்டரான இன்வெஸ்ட்மெண்ட்டா அப்படிங்கிறதையும் எவாலுவேட் பண்ணணும். அண்ட் இது எல்லாத்தையும் தாண்டி இதில் ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட்டோட அவுட்கம்மை நம்ம எப்படி மெஷர் பண்ணுறோங்கிறத பார்க்கணும். அண்ட் லாஸ்ட்டாக எந்த பார்ட்டியாக இருந்தாலும் சரி அவங்க அனௌன்ஸ் பண்ணுற ஸ்கீம் மக்களோட ஓட்டை மட்டும் சேகரித்து அவங்க நல்லவங்க அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக மட்டும் இருக்கா, இல்லை லாங் டர்மாகவே அது நம்ம ஸ்டேட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ரீசன்ஸ் கொடுக்குதா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அண்ட் யூஸ்வலாகவே பொலிட்டிஷியன்ஸ் வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை தாண்டி அந்த ஒரு 5 வருஷத்தில் என்னெல்லாம் சேஞ்ச் கொண்டு வரலாமோ அதில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு வழக்கமாக இருக்குது. இது ஆக்சுவலாக நைஜீரியாவில் ஒரு ஸ்டடியாகவே பண்ணியிருக்காங்க. எலெக்ஷன்ஸ்க்கு கொஞ்சம் முன்னாடி டேம் கட்டினாங்க அப்படின்னா அந்த டேம் வந்து சூப்பராக இருக்குதான். அதே இது எலெக்ஷனுக்கு அப்புறம் அந்த டேம் கட்ட ஆரம்பிச்சாங்கன்னா அது அந்த அளவுக்கு சிறப்பாக இல்லை. ஸோ என்ன மேட்டர்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி இப்படி ஒரு டேம் கட்டியிருக்கோம் அப்படின்னு மக்கள்கிட்ட காட்டினா நிறைய ஓட்டு வரும். ஸோ அதே இது எலெக்ஷனுக்கு அப்புறம் நான் பண்ணேன்னா வேற யாரோ கிரெடிட் எடுத்துக்க போறாங்க அப்படிங்கிறத கான்செப்ட். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம நைஜீரியாலாம் கூட போக வேண்டாம். சென்னை மெட்ரோ எடுத்துக்கிட்டோம்னாலே அதில் டிஎம்கே கவர்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸை இனிஷியேட் பண்ணாங்க. ஆனால் அதை இனாகிரேட் பண்ணுறது வந்து ஏடிஎம்கே கவர்மெண்ட் 2015 பண்ணாங்க. அப்புறம் ஃபேஸ் 2 இனிஷியேட் பண்ணது ஏடிஎம்கே. அதுக்கப்புறம் அது ஃபுல்லாக எக்ஸ்டென்சிவாக அந்த ஒர்க்கெல்லாம் பார்த்தது வந்து டிஎம்கே. இப்போ அது ரீசெண்டாக இன்ஸ்பெக்ஷன்லாம் போய் அதை இன்னும் கொஞ்ச நாளில் இனாகிரேட் பண்ண போகிறது வந்து கரண்ட் கவர்மெண்ட். ஸோ இது நீங்கள் பார்த்தீங்கனாலே இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப முக்கியம். லாங் டேர்மாக பண்ணுற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நம்ம ஸ்டேட்டுக்கு ரொம்ப நல்லது. ஆனால் அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு நல்லதா இல்லையாங்கிறது ஒரு கேள்விக்குறி. ஏன்னா இவங்க ஃபுல்லாக வேலை பார்த்தாலும் அதுக்கு அடுத்து வரவங்க வந்து அந்த மெடலை வாங்கிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க ஏன் அதை பண்ணணும் அப்படின்னு அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதுவும் இது ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இந்த புது கவர்மெண்ட் வந்து 2036 நம்மளோட பொருளாதாரத்தை $1.5 trillion கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி எக்கனாமிக் growth வேணும்னா நிறைய லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தேவைப்படும். ஆனால் இப்போ நம்ம கிட்ட இருக்கிற ப்ராஜெக்ட்ஸே பார்த்தோம் அப்படின்னா பரந்தூர் கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் இல்லை, ஹொசூர் ஏர்போர்ட் இல்லை, ராமேஸ்வரம் ஏர்போர்ட் இல்லை, ஹொசூர் டைடல் பார்க் இல்லை, சென்னை குளோபல் சிட்டி இல்லை. இது மாதிரி நிறைய முக்கியமான ப்ராஜெக்ட்ஸை வந்து நம்ம கண்டினியூ பண்ணாததுக்கு இந்த ஒரு ஷார்ட் டேர்ம் மைண்ட் செட்டுமே ஒரு காரணமாக இருக்கலாம். ஏன்னா 1.5 trillion எக்கானாமிக் வந்து இதெல்லாம் ஒரு முக்கியமான இன்ஜின். ஆனால் இதுக்காக நம்ம எந்த ஸ்டெப்புமே எடுத்து வைக்கலங்கிறது தான் ரியாலிட்டி. ஓவராலாவே டெமோக்ரஸி அப்படிங்கிற ஒரு மாடலே 5 வருஷத்துக்கு ஒரு தலைவர் மாறுவார் அப்படிங்கிறப்போ அதை தாண்டி அவங்க யோசிக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்க. ஸோ அம்பேத்கர் இது ஆக்சுவலா ஒரு ஃபெயில்டு மாடல்னே இத முன்னாடி இருந்து சொல்லிருப்பாரு. Democracy will not work for the simple reason we have got a social structure which is totally incompatible with parliamentary. ஸோ இந்த பேசிக்ஸ்லாம் இப்போ புரிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்து எக்கனாமிக்ஸ்ல நான் ஒரு கான்செப்ட் சொல்லி தரேன். இந்த கான்செப்ட் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அடுத்து எந்த பட்ஜெட் வந்தாலும் நீங்களே சொந்தமா அனாலிசிஸ் பண்ணி ஆக்சுவலா இது யூஸ்ஃபுல்லா இருக்குமா இல்லையாங்கிறத நீங்களே எவாலுவேட் பண்ணிடலாம். டெல்லியில வந்து நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பப்ளிக் ஃபினான்ஸ் அண்ட் பாலிசி அப்படின்னு ஒரு இன்ஸ்டிடியூட் இருக்கு. இவங்க வந்து ஒரு கணக்கு வச்சிருக்காங்க. அது நமக்கு என்ன சொல்லும் அப்படின்னா கவர்மெண்ட் செலவு பண்ற ஒவ்வொரு ரூபாயிலுமே எக்கனாமில எத்தனை ரூபாய் அவுட்புட்டா வரும் அப்படின்னு இவங்க ஒரு கணக்கு வச்சிருக்காங்க. ஸோ அதுபடி பார்த்தா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது ரோடு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஸ்கூலு, ஏர்போர்ட், இது மாதிரி நான் முன்னாடி சொன்ன நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இதுலலாம் இன்வெஸ்ட் பண்ற ஒவ்வொரு ₹1 வந்து $2.45 நமக்கு ரிட்டர்னா கிடைக்குது. அதே சமயம் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு பதிலாக ஒருத்தர் கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு பணமோ சர்வீஸோ வந்து கவர்மெண்ட் கிட்ட இருந்து டிரான்ஸ்ஃபர் மட்டும் ஆச்சு அப்படின்னா இந்த ஒரு கேட்டகரி கீழே தான் அந்த பணம் கொடுக்கறதோ இல்லை வந்து கவர்மெண்ட் பஸ்ஸஸ் பேசிக்கலி எல்லா வெல்ஃபேர் ஸ்கீமுமே வரும். இந்த மாதிரி கவர்மெண்ட் செலவு பண்ற ஒவ்வொரு ₹1 நமக்கு கிடைக்கிற எக்கனாமிக் அவுட்புட் வந்து
0.98 ரூபாய் தான். அதாவது ₹1 போட்டா ₹1 கூட வராது. ஆனா இதனால வந்து நம்ம வெல்ஃபேர்னாலே தப்பு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா தமிழ்நாடு ஹிஸ்டாரிக்கலாவே நிறைய வெல்ஃபேர் கொடுத்துருக்கு. அதனால நிறைய பேர் பலனும் அடைஞ்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃப்ரீ பஸ்ன்னு சொல்லி அதை நம்ம அப்படியே டிஸ்மிஸ் பண்ண முடியாது. ஃப்ரீ பஸ்னால எஜுகேஷனுக்கு ஆக்சஸ் இல்லாத நிறைய பேர் அந்த டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணி அதுக்கான ஒரு பெனிஃபிட்டை அடையிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருந்திருக்கு. நிறைய பேர் அதை யூஸும் பண்ணியிருக்காங்க. பட் என்ன மேட்டர் அப்படின்னா நம்மளோட எக்ஸ்பெண்டிச்சருக்கே நமக்கு கடன் தேவை. இந்த டைம்ல நம்ம வெல்ஃபேருக்கு நிறைய ஸ்பெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு அடுத்த வருஷம் அதே வெல்ஃபேருக்கு ஸ்பெண்ட் பண்றதுக்கு இன்னும் கொஞ்சம் கடன் வாங்குற மாதிரி இருக்கும். இதே மாதிரி நம்ம போக போக ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நம்ம கிட்ட வெல்ஃபேருக்கு காசே இருக்காது. ஸோ எங்க மேட்டர் என்னன்னா எவ்வளோக்கு எவ்வளோ வெல்ஃபேருக்கு அலோகேட் பண்றோமோ அதே மாதிரி நம்மளோட எக்கனாமிக் க்ரோத்துக்குமே நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். அதுக்கான கேபிட்டலை நம்ம வந்து அலோகேட் பண்ணி வைக்கணும். ஸோ அதனால தான் இந்த இன்ஸ்டிடியூட்டுமே இந்த மாதிரி ஒரு டிஃபரன்சியேஷனை கொடுத்துருக்காங்க. ஸோ இதை மொத்தமாக நம்ம பார்க்கும்போது இதில் ஒரு நல்ல பேலன்ஸ் இருக்கா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஐயோ இது கவர்மெண்ட்டோட பட்ஜெட்டு நம்ம எதுக்கு இதெல்லாம் கவலைப்படணும் அப்படின்னு இருந்திருப்பீங்க. இல்லை உங்கள் கேங்லேயே சில பேர் வந்து இதை பற்றி சுத்தமாக கவலைப்படாமல் இருந்திருப்பாங்க. இன்ஃபேக்ட் நானுமே அப்படி தான் இருந்தேன். பட் நான் ஒரே ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டதுக்கப்புறம் எனக்கு தூக்கமே இல்லை. ஏன்னா கவர்மெண்ட் பட்ஜெட் நம்ம பேசுகிறோம். பட் ஆக்சுவலாக இது நம்மளோட பட்ஜெட். இது நான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா நீங்களே பாருங்களேன், கவர்மெண்ட்டோட வருமானம் நான் சொன்னேன். அது எங்கேருந்து வருது? நம்ம டேக்ஸ் கொடுக்குறோம், நம்ம கிட்ட இருந்து தான் வருது. இப்போ அந்த வருமானம் பத்தல அப்படின்னு கவர்மெண்ட் வந்து கடன் வாங்குறாங்க. அந்த கடன் நான் நினச்சேன் சரி எங்கேயோ வெளிநாட்டிலேருந்து வரும் போல, இல்லை அதுக்கு ஏதாவது பிரிண்ட் அடிப்பாங்க அப்படின்னு நினச்சேன். அந்த கடன்லையுமே ஒரு மேஜர் போர்ஷன் வந்து நானும் நீங்களும் தான் கொடுத்துட்டு இருக்கோம். அது உங்களுக்கே தெரியாது. ஸோ இப்போ கவர்மெண்ட் வந்து கடன் வாங்குறாங்க அப்படின்னா அவங்க யாருமே வந்து மக்கள் கிட்ட டிரெக்டா எனக்கு காசு கொடுங்க அப்படின்னு கேட்க மாட்டாங்க. ஆனால் அதுக்கு வந்து ஒரு ஸ்மார்ட்டான ஒரு சிஸ்டம் வச்சிருக்காங்க. அது என்னன்னா இப்போ கவர்மெண்ட்டுக்கு ஒரு லெட்ஸ் சே ஹைவே போடணும் அப்படின்னா கவர்மெண்ட் பாண்டுன்னு ஒன்று வெளியே விடுவாங்க. ஸோ இந்த பாண்டை யாரெல்லாம் காசு கொடுத்து வாங்குறாங்களோ அவங்கெல்லாம் டெக்னிக்கலி கவர்மெண்ட்டுக்கு கடன் கொடுக்குறாங்க அப்படின்னு அர்த்தம். பாண்டை இஷ்யூ பண்றாங்க. லெட்ஸ் சே அந்த பாண்டோட வேல்யூ வந்து 10 லட்சம்னு வச்சுக்கலாமே. யூஸ்வலா இந்த பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க நிறைய பேர். அதனால கவர்மெண்ட்டுக்கு காசு கிடைக்கும். அண்ட் அந்த காசு கவர்மெண்ட் இவங்களுக்குலாம் ஒரு ரிட்டர்ன் கொடுக்கும். ஆனா கேள்வி என்னன்னா யாரு கவர்மெண்ட்டுக்கே அப்படி கடன் கொடுத்து கவர்மெண்ட் கிட்ட இருந்து வட்டி வாங்குறது அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். அங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட். அது வேற யாரும் இல்ல, நானும் நீங்களும் தான். இது எப்படி நடக்குது அப்படின்னா ஒவ்வொரு டைமும் வந்து நீங்க ஆசையா நம்ம காசு சேவ் பண்ணோம் அப்படின்னு LICலயோ PFலயோ இல்ல FDலயோ போடும்போது அது பேங்க்ல இருக்கு, பேங்க்ல சேஃபா இருக்குன்னு நம்ம நினைப்போம். ஆனா நம்ம எப்படி நினைக்கிறோமோ அதே மாதிரி தான் பேங்க்கும் நினைப்பாங்க. ஸோ பேங்க் என்ன நினைப்பாங்க அப்படின்னா இந்த காசு இங்கே இருக்கிறதுக்கு பதிலாக நம்ம ஏன் சில பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணி நம்ம இன்னும் கொஞ்சம் ஹையர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல ரிட்டர்ன் வாங்கக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இதுக்காகவே பேங்க்ஸ் எல்லாம் நம்ம கிட்ட காசு வாங்கி அந்த காசை கவர்மெண்ட்டுக்கு கடனாக கொடுத்து அந்த கடனுக்கு கவர்மெண்ட் கிட்ட இருந்து கொஞ்சம் வட்டி வாங்கி சம்பாதிப்பாங்க. ஸோ இதை தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு பார்த்தப்போ அப்படியே தலைலாம் சுத்திருச்சு. என்னன்னா கவர்மெண்ட்டுக்கு இன்கம் வரதும் மக்கள் கிட்ட இருந்து தான் டாக்ஸ் மூலமா. அந்த இன்கம் பத்தல அப்படின்னு திருப்பி கடன் வாங்குறதுமே மக்கள் சேவ் பண்ற அந்த காசுல இருந்து தான். அதுக்கப்புறம் அந்த கடனை அடைக்கணும்னு அடுத்த வருஷம் அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் காசு எடுக்கணும்னு நினைக்கிறதுமே மக்கள் கிட்ட இருந்து தான். ஸோ இப்படிதான் வந்து பொருளாதாரத்துக்குள்ள காசு வந்து நமக்குள்ளேயே அந்த சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றது வந்து எனக்கு இப்போதான் கொஞ்சம் புரியுது. ஸோ இப்போ இந்த கடனை ஏன் நம்ம இன்னும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு டைமும் கவர்மெண்ட் வந்து பேசிக்கலி பேங்க் கிட்ட இருந்து தான் நிறைய கடன் வாங்குது. ஆனா அதே பேங்க் தான் அந்த நாட்டில் உள்ள இல்லை அந்த ஸ்டேட்ல உள்ள பிரைவேட் கம்பெனிஸ்க்கும் கடன் கொடுக்குது. ஸோ கவர்மெண்ட்டே அதோட செலவுக்கு நிறைய கடன் வாங்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா பிரைவேட் கம்பெனிஸ்க்கு கொடுக்குற கடனோட இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறிடும். இப்போ உங்களையே என்னையும் எம்ப்ளாய் பண்ற பிரைவேட் கம்பெனிஸோட இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறிச்சு அப்படின்னா அவங்க எக்ஸ்பேண்ட் பண்ண மாட்டாங்க, பிசினஸை க்ரோ பண்ண மாட்டாங்க, ஹையர் பண்ண மாட்டாங்க. விச் மீன்ஸ் ஒன்று நமக்கு ஹைக் இருக்காது, இல்லை நம்ம அன்எம்ப்ளாய்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ இதையும் தாண்டி கவர்மெண்ட் வந்து பேங்க் கிட்ட நிறைய கடன் கேட்டாங்க அப்படின்னா பேங்க் என்ன நினைப்பாங்க, ஓகே எல்லாருக்கும் நம்மளோட காசு தேவை, ஸோ நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இப்படி ஏற்றிட்டாங்க அப்படின்னா நாளைக்கே நம்ம வந்து ஒரு கார் லோனோ ஹவுஸ் லோனோ பிசினஸ் லோனோ போடணும் அப்படின்னா நம்மளுமே நிறைய இன்ட்ரெஸ்ட் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ நம்மளுமே இதனால டோட்டலா பாதிக்கப்படுவோம். ஸோ அதனால தான் எல்லாருமே கவர்மெண்ட் எவ்வளவு செலவழிக்கிறாங்க, அதுல எவ்வளவு கடன் இருக்கு, எவ்வளவு வருமானம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ வந்து கடைசியா அந்த மிக்ஸி ஓடுமா ஓடாதா அப்படிங்கிற மாதிரி நீங்க கேட்டீங்கன்னா 2036க்குள்ள $1.5 trillion எக்கானமி அப்படிங்கிறது ஒரு பெரிய கனவாகவே இருந்தாலும் தமிழ்நாடோட பொருளாதாரம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு. இந்தியாவில் எந்த ஸ்டேட்டும் இல்லாத அளவுக்கு 11% growth ரேட் வந்து நம்ம இது வரைக்கும் காட்டியிருக்கோம். இப்போ நம்ம கவர்மெண்டோட டாஸ்க் வந்து இந்த growth ரேட்டை மெயின்டைன் பண்ணாலே ஒரு பெரிய டிஃபரன்ஸை உருவாக்கும். இப்போ நம்ம என்னதான் கடனை பற்றி இவ்வளோ பேசினாலும் நம்மளோட குறிக்கோள் வந்து கடனை முழுசாக 0 ஆக்கணும் அப்படிங்கிறது இல்லை. ஏன்னா ஒரு கவர்மெண்ட் வேற, ஒரு இண்டிவிஜுவல் வேற. இப்போ எனக்கு ஒரு கடன் இருக்கு அப்படின்னா அதை வந்து ஒரு 5 வருஷத்தில் அடைச்சிட்டு நான் ரிட்டையர் ஆகலாம். ஆனால் ஒரு கண்ட்ரியோ இல்லை ஒரு ஸ்டேட்டோ வந்து கடனை அடைக்கிறது அப்படிங்கிறது
குறிக்கோள் இல்லை. ஆனால் அந்த கடனை விட நம்மளோட growth ஜாஸ்தியாக இருக்கணும். இது நீங்கள் சிம்பிளாக புரிஞ்சுக்கிறதுக்கு எக்கனாமிக்ஸில் ரெண்டு எழுத்துல இதை முடிச்சிருவாங்க. அது என்ன அப்படின்னா G and R. இதில் G அப்படின்னா ஒரு பொருளாதாரத்தோட growth rate. நம்மளோட growth rate வந்து இப்போ 11% இருக்கு ஒவ்வொரு வருஷமும். R அப்படின்னா அந்த ஸ்டேட்டோட கடனோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் R அப்படின்னு சொல்றோம். ஸோ நம்ம ஒரு ஸ்டேட்டாக கேட்க வேண்டிய ஒரே ஒரு கேள்வி, நம்மளோட எக்கனாமிக் growth வந்து நம்மளோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை விட அதிகமாக இருக்கா இல்லை கம்மியாக இருக்கா? அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா சூப்பர், நம்ம வளர்ந்துக்கிட்டே போகலாம். ஆனால் கடன் அதிகமாகி நம்மளோட growth கம்மியாகிருச்சு அப்படின்னா அங்கே தான் வந்து ஒரு பெரிய பிரச்சனை ஆரம்பிக்கும். பேசிக்கலாக நான் இவ்வளோ நேரம் பேசினதுமே வந்து இந்த ஒரு பட்ஜெட்டுக்கு அப்படிங்கிறத தாண்டி ஜென்ரலாகவே ஒரு பட்ஜெட் அப்படின்னா நம்ம என்னெல்லாம் அனலைஸ் பண்ணணும், அதை எப்படி பார்க்கணும், வெறும் அந்த பேரை தாண்டி நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாமல் எப்படி வந்து அதை ஒரு தெளிவாக முடிவெடுக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு இன்னைக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அண்ட் எஸ்பெஷலி இந்த பட்ஜெட்டை பற்றி நிறைய பேர் வீடியோ போட்டாலும் ப்ராக்டிக்கலான ஒரு விஷயம் வந்து வெறும் பட்ஜெட்டை மட்டும் சொன்னதோட நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ஒரு வருஷமோ இல்லை 2 வருஷமோ அவங்க எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்கிறத வச்சு தான் ஓரளவுக்கு நம்ம கிட்ட சொல்றதுக்கு டேட்டாவும் இருக்கும், இன்சைட்டும் இருக்கும். அண்ட் எஸ்பெஷலி இந்த வீடியோக்கு முன்னாடி கவர்மெண்ட் பட்ஜெட்டுக்கும் உங்களுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அது எவ்வளோ ரிலேட்டட் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அண்ட் இன்ஃபேக்ட் தமிழ்நாடோட கடனை பற்றி இன்டெப்த்தாக இன்னொரு வீடியோவுமே நான் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்குமே நான் இங்கே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோவுமே சரி, இதுக்கப்புறம் போட போகிற இன்னும் சில வீடியோக்களுமே சரி, இது எல்லாத்தோட மெயின் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா இந்த ஒரு இயர்ல நிறைய பேருக்கு பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி ஆகியிருக்கு. அட் த சேம் டைம் அதை பற்றின நிறைய மிஸ்கன்செப்ஷன்ஸும் பயாஸ்டு ஒப்பீனியன்ஸும் நிறையவே இருக்கு. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு இதை பற்றி எஜுகேஷனல் ஆங்கிளில் மட்டும் நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எக்ஸ்ப்ளோர் வித் எபாஃப்ராவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா சர்ச் பண்ணி வர அளவுக்கு என் பேர் ஈஸி இல்லை. இட்ஸ் ஒன் டே ஆர் டே ஒன். அதுக்கப்புறம் மறக்காமல் அடுத்த பட்ஜெட்டில் தங்க மகன் திட்டம் வருமா வராதான்னு சொல்லி கமெண்ட் பண்ணிட்டு போகிறேங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.